சில ஸ்திரீகள் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யாரு இல்ல தெரியுமா? பேதுரு இல்ல. நான் தாகத்தில் சாக வேண்டுமா என்று சிம்சோன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கேட்கும் போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யாரு இல்ல தெரியுமா? சிம்சோன் இல்ல. காற்றின் கரையில் இருந்து கண்ணீரோடு அழுது கெஞ்சினான யாக்கோபு, அந்த கண்ணீருக்கு மட்டும் பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? யாக்கோபு இல்ல. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது உண்மைதான். ஆனா சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட அவங்க இல்ல. எலியாவை எப்படி சாரிபாத்தின் ஊர்ல சாரிபாத் விதவினிடத்தில் சரியான நேரத்தில் அனுப்பினாரோ, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட அவளையும் அவள் மகனையும் எலியா உயிரோடு பார்த்திருக்க மாட்டான். எப்படி அன்று எலியாவை சரியான நேரத்தில் கர்த்தர் சாரிபாத்தின் விதவையினிடத்தில் அனுப்பினாரோ, அதே போல இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் தருகிற வார்த்தை இதுதான். சரியான நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பதிலை அனுப்புவார்.